குறிப்பாக முதலமைச்சருக்கு அல்லது மற்ற அமைச்சர்களுக்கு நிர்வாக திறமையின்மை காரணமாக எந்த நிலைமையும் இவர்கள் சரி செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இன்றைக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உணவு தட்டுப்பாடு அல்லது உணவுப் பொருளுடைய தட்டுப்பாடு இருக்குமேயானால் அதற்கு முழுக்க உணவு அமைச்சர் காமராஜ் தான் காரணமே தவிர முடக்குவதற்கு நாங்களும் சம்மதிக்க மாட்டோம், முடக்குவதற்கு எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. தீபாவை பொறுத்தவரையில் இப்போதைக்கு அவர் ஒரு தனி நபர். எதிர்க்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் எங்களுக்கும் தான் இந்த இடைத்தேர்தலிலே போட்டியாக இருக்கும். இதுவரைக்கும் ஒன்றுபட்டிருந்த அதிமுக இப்போ 3 அணிகளா பிளவுபட்டிருக்கிற சூழ்நிலையில ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் உங்க அணியோட தேர்தல் வியூகம் எப்படி இருக்கும்? அதாவது 3 அணிங்கிறதே நாங்கள் ஏற்றுக்கலை. அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரே இயக்கம்தான். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கட்டிக்காத்து வந்த இந்த இயக்கம், பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கம் இப்பொழுது கிட்டத்தட்ட தொண்டர்களுடைய அமோக ஆதரவோடு முன்னாள் முதலமைச்சர் கழகத்தினுடைய பொருளாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் இயங்குகிற இந்த இயக்கம்தான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இப்பொழுது எதிர்வருகிற ஆர்கே நகர் தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக போட்டியிடுகிறது. எங்களை பொறுத்தவரையிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிர்க்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் எங்களுக்கும் தான் இந்த இடைத்தேர்தலிலே போட்டியாக இருக்கும். நீங்கள் சொல்வதைப் போல இந்த 3 அணி 2 அணி என்பதெல்லாம் இல்லை. சசிகலா தரப்பு அணியினர்கிட்ட அதிகார பலம், பணபலம் எல்லாமே இருக்கிற சூழ்நிலையில உங்க தரப்பினர் இந்த இடைத்தேர்தலில் அவங்களை எப்படி சமாளிக்க போறீங்க? அவர்கள் அதிகார பலத்தை நம்பி பணபலத்தை நம்பி போட்டியிடலாம். நாங்கள் மக்கள் பலத்தை நம்பி மட்டும் நாங்கள் போட்டியிட இருக்கிறோம். ஆனால் மக்கள் சக்தியே மகேசன் சக்தி என்று சொல்லுவார்கள். எனவே மக்கள் சக்திக்கு முன்னால் பணபலமோ அல்லது அதிகார பலமோ நிச்சயமாக எடுபடாது. எனவே மக்கள் சக்தி தான் இந்த தேர்தலிலே வெல்லும். அந்த மக்கள் சக்தி எங்கள் பக்கம் இருக்கிறது, மக்கள் ஆதரவு எங்கள் பக்கம் இருக்கிறது. எனவே இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலே ஓபிஎஸ் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. டிடிவி தினகரன் அவர்கள் எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான், ஓபிஎஸ் தரப்பு எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரே. டிடிவி தினகரன் எதை வைத்து அவர்கள்தான் உண்மையான அண்ணா திமுக என்று சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. அவர் துணை பொதுச் செயலாளர் என்று போட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் துணை பொதுச் செயலாளராக எப்பொழுது தேர்வு செய்யப்பட்டார், எப்பொழுது இந்த இயக்கத்திலே சேர்க்கப்பட்டார், யாரால் துணை பொதுச் செயலாளர் என்று இவர் தேர்வு செய்யப்பட்டார், இதுவெல்லாம் விவாதத்திற்குரிய கேள்வி. அவர் வேண்டுமானால் சொல்லிக்கொள்ளலாம், எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, மற்றவர்களை எல்லாம் நாங்கள் அங்கீகரிக்கவில்லை என்று. ஆனால் யார் யாரை அங்கீகரிக்கிறார்கள் என்பது அரசியல் களத்திலே இனிமேல் எதிர்காலத்தில் தான் தெரியும். ஆனால் மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உருவாக்கிய அந்த 1.5 கோடி தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். ஆக டிடிவி தினகரன் சொல்லுகிற வாதம் அல்லது சொல்லுகிற அந்த நிலைப்பாடெல்லாம் நிச்சயமாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. திருமதி தீபா பன்னீர்செல்வத்தோட இணைந்து செயல்படுறதா சொன்னாங்க. ஆனால் இப்போ தான் தனித்து போட்டியிட போறதா சொல்லியிருக்காங்களே. இல்லை, அதாவது தீபா அவர்களை பொறுத்தவரையில், எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு இலக்கை நோக்கி தனித்தனி பாதையிலே பயணித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. தீபா ஒரு பக்கம் அவருடைய பாதையை வகுத்து கொண்டு ஒரு இலக்கை நோக்கி செல்லுகிறார். நாங்கள் ஒரு இலக்கை நோக்கி செல்லுகிறோம். அதாவது எங்களுடைய இலக்கு என்னவென்று சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் கட்டிக்காக்கப்பட்ட இந்த இயக்கம் ஒரு குடும்பத்தின் கோரப்பிடியில் சிக்கிவிடக்கூடாது. எனவே அந்த குடும்பத்தின் பிடியிலிருந்து இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த நோக்கிலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். தீபா அவர்களும் அதைத்தான் சொல்லுகிறார். அவர் ஒரு தனி பாதையில் அதற்காக போராடி கொண்டிருக்கிறார்.
ஆக எங்களுடைய இலக்கு ஒன்றுதான். பாதை வேண்டுமானால் வெவ்வேறாக இருக்கலாம். எனவே அன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய நினைவிடத்தில் இருவரும் எடுத்துக்கொண்ட உறுதி, இரு கரங்களாக நாங்கள் செயல்படுவோம் என்று சொன்னதுதான். அது இன்றைக்கும் இருக்கிறது. எனவே அவர்கள் ஒரு பாதையிலே செல்லுகிறார்கள், நாங்கள் ஒரு பாதையிலே செல்கிறோம். ஆனால் எங்கள் நோக்கம், எங்களுடைய இலக்கு ஒன்றுதான். ஏதாவது ஒரு நாள் ஒரு இடத்திலே அது சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இந்த மாதிரி தான் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் உங்கள் இரு அணியும் ஒன்றா இணைந்து செயல்பட்டா சசிகலா தரப்பு அணியை ஆட்டம் காண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுவது 100க்கு 100 உண்மை. இருவேறு கூறுகளாக இருந்து நீங்கள் போராடுவதை விட இருவரும் சேர்ந்து போராடினால் எதிரியை வீழ்த்தி விடலாமே என்று ஒரு நல்ல கருத்தை சொல்லுகிறீர்கள். அதற்கு நாங்கள் தயார். அது அவர்கள் என்ன நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. அவர் எங்களிடம் அணுகி எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நம்முடைய இருவருக்கும் பொது எதிரி ஒருவர் தான், எனவே அவரை வீழ்த்துவதற்கு நாம் யூகம் வகுக்கலாம் என்று ஒரு கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அம்மா அவர்கள் இறந்த சமயத்திலிருந்தே தீபா ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்க உங்களோட பொது எதிரியை வீழ்த்த ஏன் நீங்கள் தீபாவுக்கு ஆதரவு தரக்கூடாது? அதாவது எங்களுடைய இயக்கம் அரசியல் இயக்கம், அங்கீகரிக்கப்பட்ட இயக்கம், ஆட்சியிலே இருக்கிற இயக்கம். ஆக எங்களுடைய இயக்கம் தேர்தலிலே போட்டி போடுவதாக சொல்லுவது அரசியல் ரீதியாக சரியானதாக இருக்கும் என்று நீங்களே ஒத்துக்கொள்வீர்கள். ஆனால் தீபாவை பொறுத்தவரையில் இப்போதைக்கு அவர் ஒரு தனி நபர். அவருக்கு பின்னாலே அவருடைய ஆதரவாளர்கள் இருக்கலாம். அவர் ஒரு அமைப்பின் கீழே இல்லை. அவர் ஒரு கட்சியிலும் இல்லை. ஒரு கட்சியை ஆரம்பிக்கவும் இல்லை. அவர் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மாண்புமிகு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும், அவருடைய எண்ணங்களை ஈடேற்ற வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக தீபா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு கழகத்திலே தன்னை இணைத்திருக்க வேண்டும், உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு தலைமையிலே, அதாவது இப்பொழுது அவைத்தலைவர் இருக்கிறார், பொருளாளர் இருக்கிறார், அவரிடம் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள், ஆர்கே நகர தொகுதியிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்டிருக்கலாம். அப்படி ஒரு கேட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் எங்களுடைய தலைமை பரிசீலித்திருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை, அந்த வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. எனவே இப்போதைக்கு அவர் ஒரு தனி நபர். பொதுவாகவே அதிமுகவுக்கு விழற ஓட்டுகள் அப்படிங்கிறது எம்ஜிஆர் தந்த இரட்டை இலை சின்னத்துக்கும் அம்மாவோட முகத்துக்காகவும் தான் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்க இந்த இடைத்தேர்தலில் இரட்டை இலை யாருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் அந்த சின்னம் அங்கீகரிக்கப்பட்ட எந்த கட்சிக்கு சொந்தமோ அந்த கட்சிக்குத்தான் நிச்சயமாக ஒதுக்கும். எங்களுடைய வாதம் என்னவென்று சொன்னால், மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் இந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளர். அவருடைய மறைவுக்கு பின்னாலே அந்த இடம் காலியாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்திட்டப்படி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளர் பதவி காலியாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் நியமிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்ற தலைமை கழக நிர்வாகிகள், அதாவது அவைத்தலைவர், பொருளாளர் போன்ற அந்த பொறுப்பிலே இருக்கிறவர்கள்தான் பொதுச் செயலருடைய பணியை தொடர்ந்து செய்வார்கள் என்று எங்களுடைய பைலா சொல்லுகிறது, எங்களுடைய கழகத்தினுடைய சட்டத்திட்ட விதி சொல்லுகிறது. அப்படி பார்க்கிற போது இவர்கள்தான் இன்றைக்கு பொறுப்பிலே இருக்கிறார்கள். எனவே எங்களுக்குத்தான் நிச்சயமாக இரட்டை இலை கிடைக்கும். அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய கழகத்துடைய பொருளாளர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எங்களுக்குத்தான் அந்த இரட்டை இலை கிடைக்கும், எங்களுக்குத்தான் தேர்தல் ஆணையம் ஒதுக்குவார்கள், நாங்கள் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலே இரட்டை இலையிலே நாங்கள் தான் போட்டியிட இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை சசிகலா தரப்பினருக்கு இரட்டை இலை ஒதுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த சின்னத்தை முடக்கிற நடவடிக்கைகளில் உங்கள் அணி ஈடுபடுமா? இல்லை, முடக்குவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. 100க்கு 100 திருமதி சசிகலா அணிக்கு சின்னம் போவதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம் உங்களுக்கே நன்றாக தெரியும். திருமதி சசிகலாவினுடைய நியமனமே செல்லாது என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிற போது, தேர்தல் ஆணையத்திலே அது விசாரணையிலே இருக்கிற போது அவர்களுக்கு இந்த சின்னம் போவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒன்று வந்தால் எங்களுக்கு வரும். ஒருவேளை தேர்தல் ஆணையம் யாருக்கும் வேண்டாம்
இந்த விசாரணை முடிகிற வரை, தீர்ப்பு சொல்லுகிற வரை என்று ஒருவேளை அது முடக்கினாலும் அது அவர்கள் கையில் இருக்கிறது. ஆனால் முடக்குவதற்கு நாங்களும் சம்மதிக்க மாட்டோம், முடக்குவதற்கு எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. ஆனால் எங்களுடைய இயக்கத்தின் சார்பிலே இரட்டை இலையை பெறுவதற்கு நாங்கள் கடுமையாக முயற்சி செய்வோம். ரேஷன் கடைகளில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாட்டுக்கு முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு நிர்வாகத்திறன் இல்லாததுதான் காரணம்னு உணவு அமைச்சர் காமராஜ் சொல்லியிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? நான் ஒன்றை சொல்லுகிறேன், அவர் தெரிந்து சொல்லுகிறாரா தெரியாது சொல்லுகிறாரா தெரியவில்லை. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இவர்தானே உணவு அமைச்சர். ஆக உணவுத்துறை இவருடைய கட்டுப்பாட்டிலே தானே இருந்தது. முதலமைச்சர் அவராக கூட இருக்கலாம், ஆனால் அந்த துறையை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருந்தது? இவரிடம்தானே இருந்தது. ஆக முதலமைச்சர் மீது ஏன் பழி போட வேண்டும்? அவர் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் இந்த துறை இவருடைய கட்டுப்பாட்டிலே இருந்ததால் உணவு தட்டுப்பாடு அல்லது உணவுப் பொருளுடைய தட்டுப்பாடு இருக்குமே. ஆனால் அதற்கு முழுக்க உணவு அமைச்சர் காமராஜ் தான் காரணமே தவிர தன்னுடைய தவறை மறைப்பதற்காக, தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்காக, தன்னுடைய நிர்வாக திறமையின்மையை மறைப்பதற்காக முதலமைச்சராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் மீது பழி போடுவது எந்த வகையிலும் நியாயமாகாது. இப்போ சசிகலா அணியில் இருக்கிற வளர்மதி போன்றவங்க பன்னீர்செல்வம் அவர்களே 0 PS அப்படின்னு எல்லாம் விமர்சிக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது அவருடைய அரசியல் பக்குவமின்மையை காட்டுகிறது. அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அமைச்சராக கூட இருந்தவர். ஆனால் இந்தளவுக்கு தரம் தாழ்த்தி பேசுவார் என்பது உண்மையிலேயே அவருடைய அரசியல் அநாகரிகத்தை தான் காட்டுகிறது. ஓ என்பது ஒரு ஆங்கிலத்திலே ஒரு எழுத்து. ஆக ஓ என்பது ஒன்றும் மோசமான எழுத்து இல்லை. 0 என்பது சாதாரணம் அல்ல, 0 என்பதும் ஒரு சாதாரண இல்லை. 0 என்று சொன்னால் அந்த 0வுக்கு மதிப்பில்லை என்று அவர் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த 0 1க்கு பக்கத்தில் இருந்தால் அது 10, 2க்கு பக்கத்தில் இருந்தால் 20. ஆக 1, 2 சாதாரண எண். அதோடு அந்த 0 சேர்க்கிற போது 20 என்கிற போது 18 மடங்கு 8 மடங்கு அதிகமாகிறது. ஆக 0வுக்கு மதிப்பில்லை என்று இவர்களாக நினைத்து கொண்டு 0 பன்னீர்செல்வம் என்று அவரை இகழ்ச்சி செய்வதைப் போல இவர்கள் சொல்லி அவருடைய புகழை, பெருமையை இன்னும் மேலும் உயர்த்தத்தான் பார்க்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. இது அவருடைய அறிவின்மையைத்தான் காட்டுகிறது. அப்படித்தான் நான் எடுத்துக்கொள்ள முடியும். 0 என்பது அல்லது ஓ என்பதோ ஒரு தீண்டத்தகாத எழுத்தோ வார்த்தையோ அல்ல. தொடர்ந்து உங்கள் தரப்பினர் மேலே சசிகலா தரப்பினர் வைக்கிற 2ஆம் தர விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அதைத்தான் நான் சொன்னேன். இப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவருடைய பேட்டி, அவருடைய பேச்சை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மிக கண்ணியமாக பேசுவார், பண்பாடு குறையாமல் பேசுவார், வார்த்தைகளை அளந்து பேசுவார், அநாகரிகமாக பேச மாட்டார். அது அவருக்கு இருக்கிற பெருந்தன்மை. அதனால்தான் இன்றைக்கு அவருக்கு மக்கள் மத்தியிலே மிகுந்த செல்வாக்கு இருக்கிறது. ஆனால் ஏதோ மோதிர கையாலே குட்டுப்பட வேண்டும் அல்லது பாறையிலே போய் தலையை இடித்து கொள்ள என்பதைப் போல ஒரு பெரிய பண்பாளரோடு, ஒரு பெரிய மனிதரோடு மோதி அவரை தரக்குறைவாக பேசுவதன் மூலம் தாங்கள் பெரியவர்கள் அல்லது பெரிய அரசியலிலே ஞானிகள் என்று காட்டிக்கொள்வதாக நினைத்து கொண்டு இவர்கள் தங்களை தரம் தாழ்த்தி கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்படி பேசினாலும் அதாவது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் இன்னும் செல்வாக்கை கூட்டி காட்டுமே தவிர குறைத்து காட்டாது. அப்படி அவரை தரக்குறைவாக மதுசூதனன் அவர்களையோ OPS அவர்களையோ பேசுபவர்களுடைய தரம்தான் மக்களால் மதிப்பிடப்படும். அப்பொழுது அவர்கள் தரம் தாழ்ந்தவர்கள் என்று மக்களால் நிச்சயமாக அவர்களெல்லாம் ஒதுக்கப்படுவார்கள். கோவையில் தற்போது சசிகலா ஆதரவு MLAக்களுக்கிடையே கடுமையான மோதல் ஏற்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இல்லை, இன்னும் போக போக என்ன நடக்கிறது பாருங்கள். அதாவது அங்கே இருப்பவர்கள் யாரும் சந்தோஷமாக, நிம்மதியாக, விருப்பப்பட்டு யாரும் இல்லை. ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறார்கள். நான் உண்மையிலேயே சொல்லுகிறேன், அங்கே இருக்கிற உறுப்பினர்கள் அங்கு யாரும் அந்த அணியை, அந்த தலைமையை ஏற்று மனப்பூர்வமாக அங்கே இல்லை. ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு என்ன ஆசை காட்டப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், ஆட்சி இருக்கிறது, 4 ஆண்டு காலம் நீங்கள் அதாவது என்ஜாய் செய்யலாம், உங்களுக்கு நிறைய வருமானம் இருக்கிறது, வருமானத்திற்கு நாங்கள் வழி செய்து கொடுக்கிறோம், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள்,
உங்களுக்கு வாரியங்கள் கொடுக்கிறோம், உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கிறோம் என்ற ஆசை காட்டிக்கொண்டு அவர்களை அங்கே வைத்திருக்கிறார்களே தவிர அங்கே இருப்பவர்கள் நிச்சயமாக ஒரு மன அமைதியோடு விருப்பப்பட்டு அங்கே நிச்சயம் இருப்பதாக தெரியவில்லை. அவர்களுக்குள் போட்டி, கடும் போட்டி. அந்த போட்டி, அந்த மனத்தாங்கள் உள்ளக்குமுடைய எதிரொலிதான் கோயம்புத்தூரில் நடந்த சம்பவங்கள். தற்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதலமைச்சரும் செயல்படவில்லை, அமைச்சர்களும் செயல்படவில்லை. எனவே மக்கள் இன்றைக்கு துயரத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். பருவமழை பொய்த்து விட்டது, குடிநீர் தட்டுப்பாடு இருக்கிறது. இதற்கு போர்க்கால அடிப்படையிலே ஏதாவது ஒரு செய்ய வேண்டும். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மட்டும் இருந்திருந்தால் இந்நேரம் இதற்கு ஒரு விடிவு கண்டிருப்பார். ஒரே ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். திரு ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தபோது சென்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடு இருந்தது. உடனே என்ன செய்தார்? ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சென்று பார்த்து பேசி கிருஷ்ணா நதி நீரை வரவழைத்து அந்த தாகத்தை தீர்த்தார். அப்படி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்பொழுது அம்மா அவர்கள் நிச்சயம் இருந்திருந்தால் அல்லது ஓபிஎஸ் இருந்திருந்தார் இந்நேரம் மத்திய அரசினுடைய உதவியை, நிதியை வாங்கி அல்லது அரசு நிதியிலிருந்து ஆங்கங்கே தேவையான இடங்களிலே போர்வெல், ஆழ்குழாய் கிணறுகள் தோண்டி தண்ணீர் பிரச்சனையை தீர்த்திருப்பார். ஆனால் இன்றைக்கு இவர்கள், இந்த ஆட்சியாளர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாம் வெளியிலே செல்ல முடியாத அளவுக்கு மக்களை சந்திக்கக்கூட பயப்படுகிற அளவிற்கு இன்றைக்கு இருந்து வருவதால் தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியவில்லை. அதைவிட கொடுமை, இன்றைக்கு அரசியல்வாதிகளாக இருக்கிற, அமைச்சர்களாக இருக்கிறவர்களுக்கு வேண்டுமானால் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மக்கள் மத்தியிலே இன்றைக்கு பணத்தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறது. ஆக இவர்கள் சௌகரியமாக இருக்கிறோம் என்று சொல்லி மக்களும் சௌகரியமாக இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களே தவிர மக்கள் இன்றைக்கு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்களே சொன்னீர்கள், உணவுப் பொருள்கள் கூட நியாய விலைக் கடையிலே கிடைப்பதில்லை என்று. எனவே இப்படி இருக்கிற பட்சத்தில் அது குடிதண்ணீர் பிரச்சனையாக இருக்கட்டும், நியாய விலைக் கடையிலே அத்தியாவசிய பண்டங்கள் வழங்கப்படுகிற விஷயமாகட்டும், நிர்வாகத் திறமை இருந்தால் இதை சரி செய்து விடலாம். ஆனால் இப்பொழுது இருக்கிற இந்த ஆட்சிக்கு, ஆட்சியாளர்களுக்கு, குறிப்பாக முதலமைச்சருக்கு அல்லது மற்ற அமைச்சர்களுக்கு நிர்வாகத் திறமையின்மை காரணமாக எந்த நிலைமையும் இவர்கள் சரி செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இன்றைக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.